विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दम्खदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यकर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् ஏகம் நித்தியம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம ஸ்ரீ சங்கரானந்த குருபாதாம்புஜன்மனே சவிலாசமகாமோக கிராகக்ராஷைககர்மணே. பஞ்சதசி 7வது அத்தியாயம் திருப்தி தீப பிரகரணம் 78வது ஸ்லோகம் படிக்கணும். ததர்த்தஸ்ய ச பாரோக்ஷ்யம் யத்யேவம் கிம் ததஃ ஸ்ருணு பூர்ணானந்தைகரூபேண பிரத்யக் போதோ அவதிஷ்டதே. ததர்த்தஸ்ய ச பாரோக்ஷ்யம் யத் ஏவம் கிம் ததஃ ஸ்ருணு பூர்ணானந்தைகரூபேண பிரத்யக் போதோ அவதிஷ்டதே. இந்த அத்தியாயத்தில் ஆத்மானம் சேத் விஜானியத்துங்கிற உபனிஷத் மந்திரத்துக்கு விளக்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதில் பூருஷக ஆத்மானம் சேத் விஜானியத்துக்கு பார்த்துட்டு அயங்கிற வார்த்தைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுனா ஆத்ம தத்துவம் பிரம்ம தத்துவம். அதை எப்படி அந்த ஆத்ம தத்துவத்தை எப்படி அறிஞ்சிக்கிறதுங்கிறதுக்காக பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானத்தின் மூலமாக அறியணுங்கிறதுக்காக இவ்வளவு விளக்கம் சொல்லிக்கிட்டு வர்றார். 1996 வரைக்கும் இந்த விளக்கம்தான். இந்த பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானத்தை விளக்கிறதுக்காக 10வது மனிதன் உதாரணத்தை சொல்லி இந்த கருத்தை விளக்குனார். அஞ்ஞானம் ஆவரணம் விக்ஷேபம் இது 3 இதை பரோட்ச ஞானத்துக்கு முன்னாடி உள்ள அவஸ்தைன்னு சொல்லி பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம். அபரோக்ஷ ஞானத்தினால சோக நிவர்த்தி திருப்தி பிராப்தி. இந்த 7 விஷயம் 7 அவஸ்தையில் நம்ம இருக்கோம். 7 அவஸ்தையை கடந்து போகணும். இப்போ பரோட்ச ஞானத்திலிருந்து அபரோக்ஷ ஞானத்துக்கு போகணும். இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பரோட்ச ஞானமும் அபரோக்ஷ ஞானமும் தான் பயன்படும். சாஸ்திரமே என்ன சொல்லுதுன்னா முதல்ல பரோட்ச ஞானத்தை சொல்லி பிற அபரோக்ஷ ஞானத்தை உபதேசம் பண்ணுது அப்படிங்கிற கருத்தை சொன்னார். இது மகா வாக்கிய விசாரத்தின் மூலமாகத்தான் அபரோக்ஷ ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் பார்த்தோம். நிறைய அதுக்கு பூர்வபக்ஷம்னா பார்த்து கடைசியாக நம்ம பார்த்த கருத்து மகா வாக்கியம் தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியத்தை எடுத்துக்கிட்டால் அந்த மகா வாக்கியத்தின் மூலமாகத்தான் அபரோக்ஷ ஞானம் கிடைக்கும். பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் மறந்துடக்கூடாது. எல்லாம் பரோட்ச ஞானம்னா கடவுள் இருக்கிறாருங்கிறது பரோட்ச ஞானம். கடவுளாக நானே இருக்கிறேங்கிறது அபரோக்ஷ ஞானம். பிரம்மன் இருக்கிறதுங்கிறது பரோட்ச ஞானம். பிரம்மனாகவே நான் இருக்கிறேங்கிறது அபரோக்ஷ ஞானம். இப்படித்தான் உபதேசம் பண்ணுது. சிருஷ்டியெல்லாம் சிருஷ்டி தத்துவத்தை சொல்லும் பொழுது கடவுள் படைச்சார் இருக்கார் எல்லாம் சொல்லி பிரம்மன் கடவுள் எல்லாம் சொல்லி அதுவாகவே நீ இருக்கிறான்னு கடைசியில் கொண்டு போய் எல்லா உபனிஷத்தும் அப்படி தான் உபதேசம் பண்ணுது.
அது மகா வாக்கியத்தை விசாரம் பண்ணும் பொழுது கிடைக்குன்னு சொல்லும் பொழுது மகா வாக்கியத்தை எப்படி விசாரம் பண்ணுறதுங்கிறதுக்காக வாக்கிய விருத்தியிலிருந்து ஸ்லோகத்தை எடுத்தார். அது 71லேருந்து 78 வரைக்கும். 71 துவம்பத வாட்சியார்த்தம். துவம்னா என்ன? ஜீவன், நீ அல்லது நான். நம்ம எல்லோரும் நீ நான்கிறதுக்கு என்ன நினைக்கிறோம்? அந்த உடம்பையும் மனசாக நினைக்கிறோம். இது பொதுவான அர்த்தம் சொல்லி சொன்னார். தத்துனா அது கடவுள், அதை 72 சொன்னார். அது ஈஸ்வரன். ஈஸ்வரன் என்ன? சர்வசக்திமான், எல்லாத்தையும் படைப்பவர், சர்வஜன், மாயையோடு சேர்ந்தவர், மாயையை தன் வசப்படுத்தி படைப்பவர். இதெல்லாம் பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஈஸ்வர விஷயத்தில். அதில் சத்தியம், ஞானம், அனந்த ஸ்வரூபம் இதெல்லாம் சொல்கிறோம். ஒரே ஒரு குறை, நம்ம இங்கே இல்லை தூரத்தில் இருக்கார் நினச்சிக்கிட்டு இருக்கோம்னார், பரோட்சமாக இருக்கிறார்னு சொல்லி. அதுவும் பெரிய ஆச்சரியம். எல்லாரும் படிக்கிறோம், எப்பயுமே தூணிலும் இருப்பார் திருமணம் படிச்சுட்டு எங்கேயோ இருக்காருன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் சொல்லுவாங்க கடவுள் விஷயத்தில் ஆன்மீகத்துக்கு கடவுள் எங்கே இருக்காருன்னா அவர் தூண்லையும் இருக்கார் திருமலையும் இருக்காருப்பா. ஆனால் சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே இருக்காருன்னு ஒத்துக்கிற மாட்டோம். அப்போ நம்மளுக்குள்ளே இருப்பார்ல, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிற முயற்சி யாரும் பண்ணுறதே இல்லை. அப்போ இந்த பரோட்சமாக இருக்கிறார், எங்கேயோ தூரத்தில் குறையோடு இருப்பது தத்பத வாட்சியார்த்தம். தத்துனா அது இறைவன், ஈஸ்வரன், பிரம்மன் அப்படிங்கிறதுக்கு. துவம்னா நீ அல்லது நான். துவம்னா நேரடியான வார்த்தை நீ, அதை நான் எடுத்துக்கிறணும். நான் குரு நீன்னு சொன்னால் நம்மளை யாரை பார்த்து சொல்ல? நம்மளை தான் சொல்கிறார். அப்போ நான் எடுத்துக்கிறேன் நம்ம. பிறகு இந்த வாக்கியத்தில் ரெண்டையும் பொருத்தி பார்த்து ஐக்கியப்படுத்தும் பொழுது வித்தியாசம் வருது. அவர் எங்கேயோ இருக்கார், நான் இங்கே இருக்கேன். அப்போ இது தூரத்தில் இருக்கார், அருகாமையில் இருக்காங்கிற வித்தியாசம் வருது. அது எப்படி ஐக்கியப்படுத்த முடியும் அப்படின்னு கொஸ்டின் வந்தது. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் என்ன வந்துச்சு? ஜீவர்கள் பல, கடவுள் ஒருவர்னு சொல்கிறோம். அவர் பூரணமாக இருக்கார், நம்ம அபூர்ணமாக இருக்கோம். இப்படியெல்லாம் வித்தியாசம் வரும்போது எப்படி ரெண்டையும் ஒன்று சேர்க்க முடியும்? நீ கடவுளும் நீயும் ஒன்று எப்படி சேர்க்க முடியும் அப்படிங்கன்னா நேரடியாக வாட்சியார்த்தம் பார்த்தா பொருந்தாது. அப்போ லட்சியார்த்தம் போகணும்னு சொல்லி அதுலேயே 3 விஷயம் பார்த்தோம். நம்ம என்னென்ன பார்த்தோம்? விட்ட லட்சணம், விடாத லட்சணம், விட்டு விடாத, ஜகத் லட்சணம், அஜகல் லட்சணம், ஜக அஜகல் லட்சணம்லாம் பார்த்தோம். அதில் தான் கடைசியாக பார்த்ததுன்னா ஜகல் அஜகல் லட்சணம், விட்டு விடாத லட்சணம். அவனே இவன் அப்படிங்கிற உதாரணத்தை பார்த்தோம். 5 வயசில் கிராமத்தில் ஒருத்தனை பார்த்துருக்கோம். அவன் 20 வருஷம் கழித்து டவுனில் வந்திருக்கான். அப்பா ஃப்ரெண்டு யாருன்னு கேட்குறாரு, அவன் தான் இவங்கிறார். நீங்கள் பார்த்தீங்களே 5 வயசில் அவன் தான் இவன்னு சொன்னான். 5 வயசில் பார்த்த உருவம் வேறு, வடிவம் வேறு, காலம் வேறு, இடம் வேறு, அதெல்லாம் விட்டுட்டு அந்த ஜீவனை மட்டும் எடுத்துக்கிட்டு சொல்கிறது. அது மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய சம்சாரித்துவம், நம்மகிட்ட இருக்க மாயை, கடவுள்கிட்ட இருக்க மாயை, இதெல்லாம் விட்டுட்டு பார்த்தா கடவுளும் நம்மளும் ஒன்றாயிருவோம். அப்போ லட்சியார்த்தம் பார்த்தாத்தான் ஐக்கியப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னார். அவன் ஏன் இதெல்லாம் லட்சியார்த்தம்லாம் பார்க்குறீங்க, நாமளை ஒரு குணமாக வச்சுக்கிறலாம், இப்படி ஐக்கியப்படுத்தலாம்னு சொன்னான். ஐக்கியப்படுத்தலாம், கடவுளுடைய நாம் ஒரு அம்சமாக வச்சுக்கிறலாம், இல்லை அவருடைய குணமாக வச்சுக்கலாம்னு சொன்னால் அது பொருந்தாதுப்பா அப்படின்னு அதுக்கெல்லாம் விளக்கம் பார்த்தோம். இப்போ நம்மளுக்கு ஒரு பாதிப்பு வந்தால் அவருக்கும் பாதிப்பு வந்துடும். அதனால் பொருந்தாதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டார்? அவரும் நாமளும் பிளவுபடாத ஏகஸ்வரூபம். இதில் ஆரம்பத்திலே பார்த்துருக்கோம். கட ஆகாசம், மக ஆகாசம்னு பார்த்தோம். கடத்தில் இருக்கக்கூடிய பானைக்குள்ளே இருக்க ஆகாசத்துக்கும் வெளியே இருக்க ஆகாசத்துக்கு என்ன வித்தியாசம்? இந்த அறைக்குள்ளே இருக்க ஆகாசத்துக்கும் வெளியே இருக்க ஆகாசத்துக்கு என்ன வித்தியாசம்? இரண்டும் பிளவுபடாத ஆகாசம்தான். பிளவுபட்டது போல் காமிப்பது இந்த செவரு. அது மாதிரி இந்த சரீரம், மனசு, இந்த சரீரம் மனசு ஒரு ஜீவனாக தனிப்பட்டவனாக காமிக்குது. அது வெளியே இருக்கக்கூடிய அதே சைதன்யம் தான் இங்கேயும் இருக்குது. இந்த மனசையும் உடம்பையும் விட்டாச்சுன்னு சொன்னால் கடவுள் பெரிய படைக்கிற சக்தி, ஆற்றல் எல்லாம் இருக்குது, அதையும் தூக்கி போட்டாச்சுன்னு சொன்னால் ரெண்டும் ஒன்று, பிளவுபடாத ஏக்கம் அப்படின்னு பார்த்தோம். அதை எப்படி ஐக்கியப்படுத்தும் பொழுது ஒன்றோடு ஒன்று கலந்துன்னு சொன்னான். இது சீக்வல் டு அது, அது சீக்வல் டு இதுன்னு சொல்லணும். சிலனா இது சீக்வல் டு அதுன்னு சொல்லிடலாம், அது சீக்வல் டு இதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கெல்லாம் நம்ம சில உதாரணங்கள்லாம் பார்த்தோம். தமிழ்நாடு, இந்தியாவில் தமிழ்நாடு இந்தியான்னு சொல்ல, இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாடு இருக்குது, தமிழ்நாடே இந்தியான்னு சொல்ல முடியாது. தமிழ்நாடு சீக்வல் டு இந்தியான்னு சொல்ல முடியாது. சென்னை சீக்வல் டு மெட்ராஸ்ன்னு சொல்லலாம், மெட்ராஸ் சீக்வல் டு சென்னைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி சில உதாரணங்கள்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு இதையும் அதையும் ஐக்கியப்படுத்தும் பொழுது என்ன சொன்னார் சொன்னால், நம்மளுக்குள்ளே இருக்க சைதன்யம் தான்
இரண்டற்ற ஆனந்த ஸ்வரூபம். கடவுள்கிட்ட இருக்க இரண்டற்ற ஆனந்த ஸ்வரூபம் தான் நம்மகிட்ட இருக்க சைதன்யம் அப்படின்னு சொல்லி ஐக்கியப்படுத்தி இரண்டும் ஒன்று. இதனால் என்ன பலன் சொன்னால் நம்மகிட்ட இருக்க சம்சாரித்துவம் நீங்கும். 77 பார்த்தோம். இதனால் இந்த தத்துவத்தை தெரிஞ்ச உனக்குன்னா அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது அப்படின்னா, நாம் அபூரணன், நான் குறையுடையவன், நிறைவற்றவன், துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கவன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கிவிடும் அப்படிங்கிறார். அப்பொழுது இந்த பிரம்மமில்லாத தன்மையாக நீங்கி விடுகின்றது, அபூரணத்துவம் நீங்குகின்றது, நான் பிரமம் அல்ல என்ற தன்மை நீங்குகிறதுன்னு என்ன அர்த்தம்? நான் பிரம்மனாகவே ஆகிவிடுகின்றேன். இதனுடைய பழைய பலன்னு சொல்லிட்டு 78 என்ன சொன்னார்னு சொன்னால், அதாவது துவம் பதத்தில் உள்ள சம்சாரித்துவம் நீங்கி விடுகின்றது. இந்த பலனால் 77 என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நான் ஜீவன் அப்படிங்கிற எண்ணத்தில் நாம் ஜீவனை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே ஒரு அபூரணனாக, நிறைவற்றவனாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது பிரம்மத்தோடு ஐக்கியப்படுத்தும் பொழுது இவன் குறைவில்லாதவன், நிறைவானவன், பூரணமானவன் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுது. அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய சம்சாரித்துவம் நீங்கி விடுகிறது, அபூரணத்துவம் நீங்கி விடுகிறது. துவம் பதத்தில் இருக்கக்கூடிய அபூரணத்துவமும் சம்சாரித்துவமும் இந்த ஐக்கிய ஞானத்தினால் நீங்கிவிடும் அப்படிங்கிற கருத்தை சொன்னார். 78 தத்பதத்தில் என்ன நீங்குகிறது அப்படிங்கிற கருத்தை போன கிளாஸில் ஆரம்பித்தோம். தத்பதத்தில் இருக்கின்ற பாரோக்ஷியம் நீங்குகிறது. வியாவர்த்ததே அப்படிங்கிறது முதல் சொல், 2 சொல்லையும் சேர்த்து படிப்பாங்க 77 78 சில இடங்களில். ஏன்னா அதில் துவம் பதத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறை நீங்குகிறது, இங்கே தத்பதத்தில் இருக்கக்கூடிய குறை நீங்கிறது. துவம்னா நீ, தத்துனா அது இறைவன் அர்த்தம், துவங்கிறது ஜீவன் அர்த்தம். என்ன நீங்குகிறதுன்னு சொன்னால், எங்கேயோ இருக்கார் நினச்சிக்கிட்டு இருந்தான், இப்போ என்னாச்சு பக்கத்தில் வந்துட்டார், அவரே நான் சொல்லும்போது பாரோக்ஷத்துவம், பாரோக்ஷியம், பாரோக்ஷியம் இயவர்த்ததே நீங்குகின்றது. சரி, இப்படி நீங்கிறதுனால உனக்கு என்ன பலன்? கடவுள் இருக்கக்கூடிய அந்த பாரோக்ஷியம் எங்கே இருக்கிறாரு, இங்கே தான் இருக்கிறாருன்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன பலன்? அவர் யார்? பூரணன், ஆனந்தம், ஏகஸ்வரூபம். நீ அப்போ என்ன ஆயிடுவ? பூரணன் ஆயிடுவ. அதை சொன்னார். யத்யேவம் ததைக்கும், இவ்விதம் இருந்தால் அதனால் என்ன அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்கும் பொழுது சங்கரர் சொல்கிறார், சுருணுகு கேள். ஏன்னா வாக்கிய விருத்தில், வாக்கிய விருத்தி சங்கரர் ஸ்லோகத்தை அப்படியே போட்டு வரார். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வித்யாரண்யருடைய ஸ்லோகம் இல்லை, சங்கரர் ஸ்லோகத்தை அப்படியே எடுத்து இங்கே போட்டிருக்காரு. சுருணு கேள், பூரண ஆனந்த ஏக ரூபேன, பூரணமாக, நிறைவாக, ஆனந்த ரூபமாக, அத்வைத ரூபமாக ஆகிவிடுவாய். பிரத்யக் போத அவதிஷ்டதே, அதாவது நான் பூரணமானவன், நிறைவானவன், இரண்டற்ற ஏக சுரூபங்கிறதுல நாம் என்ன ஆயிடுவோமா? அதில் நிலை நிற்று விடுவோம். அவதிஷ்டதேன்னா அதை நிலை நிற்கும். இவ்வாறு அவதிஷ்டதேன விளங்கி கொண்டிருக்கக்கூடிய தத்துவம் எப்படி? பூரண ஆனந்த ஏக ரூபேனங்கிற தத்துவம் நம் மனதில் நிலை பெற்றுவிடும். இதற்கு பெயர்தான் ஜீவன் முக்தின்னு பேர். நிறைவோடு முக்தஸ்வரூபமாக இருப்போம். ஒரு நாளைக்கு இருந்துட்டு ஒரு நாளைக்கு இல்லாமல் இல்லை. இப்போ இல்லைன்னா அப்பப்போ நிறைவு வருது, அப்பப்போ போயிடுது. இந்த நிறைவு எப்படி இருக்கும்னா எப்பொழுதும் இருக்கும் அப்படிங்கிறார். இவன் ஒரு முக்தனாக இருப்பான். ஏன்னா இரண்டற்ற ஏக ஸ்வரூபங்கும் பொழுதே அங்கே பிரச்சனைக்கே இடம் இல்லையா. என்னை விட இன்னொருத்தர் இருந்தால் தான் நான் மேலே போட்டி வரும், பொறாமை வரும். நான் மட்டுமே இருக்கிறேன்னு சொன்னால் யார் மேலே பொறாமப்படுறது, யார் மேலே போட்டி போடுறது, எதன் மேலே ஆசைப்படுறது? இது மனசுக்குள்ளே ஆழமாக போகணும். புரியுது, தெரியுது, ஆனால் உள்ளே எல்லாம் போய் நிற்கலையேன்னா அதுக்கெல்லாம் சாதனை சொல்ல போகிறேன், பார்த்துக்கங்கிறார். அபரோக்ஷ ஞானம் ஒன்று இருக்குது, ஸ்தித அபரோக்ஷ ஞானம் ரெண்டாக பிரிக்க போகிறார். இந்த அபரோக்ஷ ஞானம் ஏற்பட்டாலும் கூட இது உள்ளே போய் கொஞ்சம் என்ன பண்ணுது, புரிஞ்சுக்கிறது, நிலை நிற்கும் சொல்லியிருக்காரு. இப்போ அது நிற்கலையேன்னு உடனே நம்ம கேள்வி மனசுக்குள்ளே வரும். ஏன்னா பலன் சொல்கிறார் இங்கே. ஆனந்த ஏகஸ்வரூபங்கிறது, பூரணமான ஆனந்த ஏகஸ்வரூபங்கிறது மனதில் நிலை நிற்றுவிடுங்கிறார். நம்ம கேட்டவுடனே என்ன ஒன்று, நானும் கேட்டு புரிஞ்சுக்கிட்டே இருக்கேன், ஆனால் மனசில் நிற்கலையே. வீட்டுக்கு போனவுடனே
தோஷம் வந்துடுதே, குறை வந்துடுதே. அதனால் பின்னாடி இதை என்ன சொல்ல போகிறாருன்னா, அதுக்கு சில சாதனைகள்லாம் சொல்ல போகிறேன், அதில் நீ பண்ணிட்டேன்னா நின்றுப்பான்னு சொல்ல போகிறார். புரிகிறதுக்கு மகா வாக்கியம்தான், அதில் மாறுபாடே இல்லை. புரிஞ்ச பிறகு கொஞ்சம் நிற்கலைன்னா அதுக்கு நிதித்தியாசனங்கிற ஒரு சாதனையை விலைக்கு சொல்ல போகிறாரு. அதை பின்னாடி பார்க்க போகிறோம். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, நான் பூரண ஆனந்த ஏகஸ்வரூபம், நிறைவான குறைவில்லாத மங்காத தோன்றாத மறையாத சொரூபம் என்ற ஞானம் மனதில் நிலை பெற்றுவிடும். இப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் சொல்லி முடிக்கிறாரு. இதுக்கு மேலே 91க்கு மேலே இது சம்மந்தமாக சில கருத்தெல்லாம் சொல்ல போகிறார். இதுக்காகத்தே அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு சொன்னால், பின்னாடி நிதித்தியாசங்கிற சாதனையை சொல்ல போகிறார். இந்த சொரூபம் நிலைநிற்க வேண்டும் என்றால் கொஞ்சம் மனசை கொஞ்சம் சரி பண்ணி திருப்பி இதை தத்துவத்தை தியானம் பண்ணணும். அபரோக்ஷ ஞானம் தியானத்தினால கிடைக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. மகா வாக்கிய விசாரத்துலேயும் கிடைக்கும். இந்த அபரோக்ஷ ஞானம் கிடைச்ச ஞானம் நிலை பெறுவதற்கு நிதித்தியாசன தியானம் பயன்படும். அந்த தியானம் நிதித்தியாசன தியானம், அதை பின்னாடி விளக்க போகிறாரு. அந்த சாதனை அங்கே சொல்வார். அங்கே மனதெல்லாம் பக்குவப்படுத்தி நிதித்தியாசங்கிற சாதனையில் ஈடுபட்டோம்னு சொன்னால் இது மனதில் நிலை பெற்றுவிடும். எப்பொழுதுமே வெளியே வரணும்னு இல்லை. நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும் பொழுது மனசு என்ன பண்ணும், அந்த நேரத்தில் இந்த தத்துவத்தை கொண்டு வந்து நான் அழியாத மாறாத ஆனந்த ஸ்வரூபம், இந்த துக்கம் இப்போதைக்கு வந்திருக்கு, இந்த கஷ்டம் நிற்காது, போயிடும், சரி அப்படியே இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னெல்லாம் ஒரு தத்துவ பக்குவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறார். அதனால் இந்த அபரோக்ஷ ஞானத்தை அங்கே எப்படி பிரிப்பார்னா, அபரோக்ஷ ஞானம் ஸ்தித அபரோக்ஷ ஞானம்னு பிரித்து அதை அங்கே விளக்குவார். பிறகு இனி அடுத்து என்ன செய்ய போகிறாருன்னா, கொஞ்சம் பரிகாசம் பண்ண போகிறார். இந்த பூர்வபக்ஷியெல்லாம் இருக்கானே, அவன் என்ன பண்ணுறான், பரோட்ச ஞானம்தான் கிடைக்கும் மகா வாக்கியத்தில், அபரோக்ஷ ஞானம் கிடைக்காதுன்னு சொல்லுவான். அதெல்லாம் அவர் கிண்டல் பண்ணி, அபரோக்ஷ ஞானத்துக்கு மகா வாக்கியம்தான் தேவை. இப்போ இந்த நீ சொல்கிற மாதிரி வாக்கியத்தினால அவன் அபரோக்ஷ ஞானம் கிடைக்காதுன்னு சொல்லுவான். அவனை கொஞ்சம் ஏளனம் பண்ணி சொல்ல போகிறாரு. ஏன்னா நிறைய பேர் படித்தவங்க செய்கிற தவறு என்னென்னா, வேதாந்தத்துக்குள்ளே வந்தேன் இந்த தத்துவத்தெல்லாம் படித்தாலும் இது ஏதோ வாக்கியத்துக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிறலாமே ஒழிய, நான் பிரம்மன்கிறதுக்கு தனியாக உட்காந்து தியானம் பண்ணணும், அதுக்கு ஏதோ ஒரு சாதனை தனியாக ஸ்பெஷலாக செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுடைய தாத்பரியமாக இருக்குது, வேதாந்தத்துக்குள்ளே வந்தவங்களுக்குள்ளேயே. அதனால் அதெல்லாம் இல்லைங்கிறத கொஞ்சம் பரிகாசமெல்லாம் பண்ணி கேலி கண்டெல்லாம் பண்ணி அப்படிலாம் கிடையாது. என்கிட்ட இருக்க பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் தியானம் பண்ணிலாம் தெரிஞ்சுக்கிற முடியாது, அறிவுனால்தான் தெரிஞ்சுக்கிற முடியும். அதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒரு பொருளை தேடினேன்னா பையன் திறந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இதுக்கு போய் தியானம் பண்ணி தெரிஞ்சுக்கிற முடியுமா? அது மாதிரி சொல்ல போகிறார். அதனால் அபரோக்ஷ ஞானம், நான் பிரம்மனாக இருக்கிறேன் என்பது தியானத்தில் நிதித்தியாசனத்துக்கு வேணால் தியானம் பண்ணலாமே ஒழிய, மனசை பக்குவப்படுத்துறதுக்கு தியானம் பண்ணலாம். அவன் என்ன சொல்கிறான், இந்த வாக்கியமெல்லாம் பரோட்ச ஞானத்தை தான் கொடுக்கும், கடவுள் இருக்கிறாருங்கிறது சொல்லுதே ஒழிய, நீ போய் தெரிஞ்சுக்க நேரம் அங்கே போகணும், சொர்க்கலோகத்தில் போய் பார்க்குறது மாதிரி பிரம்மலோகம் போகணும், இல்லாட்டி சிவலோகம் போய் தான் சிவனை பார்க்க முடியும், பார்க்கடலில் போய் தான் பரமசிவனை பரந்தாமனை பார்க்க முடியும். நீ இங்கே உட்காந்துக்கிட்டு நான் தான் பரந்தாமன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு, அதெல்லாம் தேவையே இல்லை அப்படிங்கிறது மாதிரி அவனுடைய ஏளனம் இருக்குது. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி புகழ்கிறது மாதிரி பரிகாசம் பண்ண போகிறார் அடுத்த ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். ததர்த்தஸ்ய பாரோக்ஷியம், ததர்த்தஸ்ய தத்து அர்த்தஸ்ய, தத்துன்னு அதுன்னு ஈஸ்வரன் பிரம்மன், அது என்ற சொல்லின் அர்த்தத்தினுடைய பாரோக்ஷியம் வெகு தூரத்தில் இருக்கிறது என்ற தன்மையும். முதல் ஸ்லோகத்தில் ஒரு பலன் சொன்னார், என்ன, அபூரணத்துவம் நீங்கும் சொன்னார். இங்கே தத்பதத்தில் வெகு தூரத்தில் இருக்கிறது, கடவுள் எங்கேயோ இருக்கிறார் என்ற தன்மையும். வியவர்த்ததேங்கிறது முதல் ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, நீங்குகிறதுங்கிறத சேர்த்துக்கணும். 77 2வது உள்ள வார்த்தை வியவர்த்ததை, நீங்குகிறது. தத்து என்ற சொல்லினுடைய வெகு தூரத்தில் இருக்கிறது என்ற தன்மை நீங்குகிறது. இந்த மகா வாக்கிய விசாரத்தில் என்ன கிடைக்கிது நம்மளுக்கு பலன், கடவுள் எங்கேயோ இருக்கிறாருங்கிறது அந்த தன்மை நீங்கி விடுகிறது. இதனால் என்ன பலன் சொல்ல போகிறார்.
யத் ஏவம் அடுத்த வார்த்தை. அதனால் என்ன, இவ்விதம் இருந்தால் கிம் ததக, அதனால் என்ன, இப்படி இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது பூரணத்துவம் நீங்குவதனால் அபூரணத்துவம் நீங்குவதாலும் கடவுள் எங்கேயோ இருக்கிறாருங்கிற பரோட்சம் நீங்குவதாலும் தூரத்தில் இருக்கிறாருங்கிற எண்ணம் நீங்குவதாலும் என்ன பலன்னு கேட்டால் சுருணு கேள் சொல்கிறார். ரெண்டாவது இல்லை, பூரண ஆனந்த ஏக ரூபேன பிரத்யக் போதக. பிரத்யக் போதகன்னா அதாவது நான் என்ற சொல்லில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த அறிவு, நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவு இருக்கே, நம்ம உள்ளத்துக்குள்ளே ஒரு உணர்வு ஸ்வரூபம் இருக்குது, அந்த அறிவு சைதன்யம் இருக்குது, அந்த அறிவானது பிரத்யக் போதகன்னா நமக்கு உள்ளே இருக்கும் அறிவு, ஆத்மா அல்லது நான் என்ற சொல்லின் அர்த்தம் பூரணன்னா பூரணமாய், ஆனந்த ரூபமாய், ஏக ரூபேன அத்வைத ரூபமாக, கடைசி வார்த்தை அவதிஷ்டதே விளங்கி கொண்டிருக்கும், நிலைத்து நின்று விடுங்கிறார். அதாவது நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவு எப்படிப்பட்ட அறிவு, அந்த உணர்வுமயமான அறிவில் நான் பூரணமானவன், ஆனந்தமானவன், ஏகஸ்வரூபமானவன் அப்படிங்கிற அறிவு அவதிஷ்டதே, அந்த அறிவு என்ன பண்ணுமா, நிலைத்து நின்றுவிடும். விளங்கி கொண்டிருக்கும் அறிவு நிலை நின்றுவிடும். 77 நான் நீ என்பதனுடைய சம்சாரித்துவம் நீங்குகிறதுனர். மகா வாக்கிய விசாரத்தில் ஐக்கியப்படுத்த உடனே நான் என்ற எண்ணத்தில் ஜீவனிடம் இருக்கின்ற சம்சாரித்துவம், துக்கம், துயரம், நான் குறைவுடையவன், நிறைவற்றவன், பிரம்மம் இல்லாதவன் என்ற தன்மையெல்லாம் நீங்கிவிடுங்கிறது 77 சொன்னார். இங்கே கடவுள் எங்கேயோ இருக்கிறார், பிரம்மன் எங்கேயோ இருக்கின்ற என்ற தன்மை நீங்கும்னு சொல்லிட்டு, இப்படி இரண்டும் நீங்குவதால் என்ன பலன்னு சொன்னால், நான் ஆனந்தமானவன், பூரணமானவன், ஏகரூபன் என்பது நிலைநிற்றுவிடும். இது நிலை நிற்கவில்லை என்றால் நிதித்தியாசனம் என்ற சாதனையை பின்னால் சொல்லப் போகிறேங்கிறது பின்னாடி சொல்ல போகிறார், அங்கே பார்த்துக்கலாம். அதை பண்ணால் இது அப்படியே நிலை நிற்று விடுங்கிறாரு. அடுத்த ஸ்லோகத்திலேருந்து கொஞ்சம் கிண்டல் பண்ண போகிறார் பூர்வபக்ஷிகள்லாம். இங்கே என்னென்னா, இதன் இறுதியாக சொல்கிற வாக்கியம் என்னென்னா, மகா வாக்கிய விசாரத்தில்தான் அபரோக்ஷ ஞானம் கிடைக்கும், பரோட்ச ஞானம்தான் கிடைக்கும் சொல்கிறாங்க அவங்க. யார்? பூர்வபக்ஷி. அதை அடுத்த ஸ்லோகத்தில் என்ன பண்ண போகிறாரு, அதெல்லாம் எப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண போகிறாரு. அதை படிக்கலாம். ஸ்லோகம் 79. ஏவம் சதி மகா வாக்கியாத் பரோக்ஷ ஞானமீரியதே யைஸ்தேஷாம் சாஸ்திரசித்தாந்தம் விஜ்ஞானம் சோபதேதராம். ஏவம் சதி மகா வாக்கியாத் பாரோ ஞானமீரியதே யைஸ்தேஷாம் சாஸ்திரசித்தாந்தம் விஜ்ஞானம் சோபதேதராம். இங்கே பூர்வபக்ஷிகள், அதாவது பரோட்ச ஞானத்தைத்தான் கொடுக்கும் மகா வாக்கியம் என்று சொல்லக்கூடிய பூர்வபக்ஷிகள் எவ்வளவு அறியாமையில் இருக்கிறார்கள்ங்கிறத பரிகாசம் பண்ணுறார். பொதுவாக நம்ம யாரையும் கிண்டல் பண்ணக்கூடாது. பொதுவாக கிண்டல் பண்ணுறது தப்புன்னு சொல்லுவோம். ஒரு மனநோயாளியை பார்த்து அவர் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நாமளும் என்ன பண்ணணும், கிண்டல்லாம் பண்ண, நாமளும் கூட சேர்ந்து சிரிக்கணும். அவர் கூட சேர்ந்தே இருக்கணும், ஏலம் பண்ணக்கூடாதுன்னு பொதுவாக சொல்லுவான். அப்படி இருக்கும்போது ஏன் இங்கே பூர்வபக்ஷியை கிண்டல் பண்ண, நம்ம நேராக பார்த்து யாரையும் கிண்டல் பண்ணலை. இங்கே புஸ்தகம் நம்ம டெக்ஸ்டில் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அறிவு இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, அவ்வளோ கீழாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக பரிகாசம் பண்ணுறார். பரிகாசம் பண்ணுறதுனால என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த அறிவு தப்புன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதற்காக இங்கே பரிகாசம் செய்யப்படுகிறது. அந்த அறிவில் நாம் போக மாட்டோம். பூர்வபக்ஷியினுடைய சித்தாந்தத்துக்கு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த அறிவை பற்றி ஏளனம் செய்கின்றார். ஏன்னா அவங்களுடைய அறிவை பார்த்து அவங்க சொல்கிறத கேட்டு அதில் போய் மூழ்கிடக்கூடாது, அதுக்காக ஏளனம் பண்ணுறார். முதல் வரி முதல் வார்த்தை ஏவம் சதி, இவ்விதம் இருக்கும் பொழுது, அதாவது மகா வாக்கியத்தில்தான் அபரோக்ஷ ஞானம் கிடைக்கும் என்று இருக்கும் பொழுது,
அதுதான் உண்மையாக இருக்கும் பொழுது இங்கே பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான், அவன் சொல்கிற கருத்து தவறுன்னு சொல்கிறார். அதாவது அவனுக்கு ஒன்று அபரோக்ஷ ஞானமே கிடச்சிருக்காது. ஒருவேளை அபரோக்ஷ ஞானம் கிடச்சிருந்தா கூட பலன் கிடைக்காததுனால இது அபரோக்ஷ ஞானம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். சில பேருக்கு ஞானம் வந்திருக்கும், அதனுடைய பலன் நம்மளுக்கு கிடைக்கலன்னு சொன்னோன்னே என்ன நினச்சிருவான், இது இந்த ஞானமே அபரோக்ஷ ஞானம் இல்லை அப்படின்னு அவன் நினச்சிருவான். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அபரோக்ஷ ஞானம் வேறு, அபரோக்ஷ ஞான பலன் வேறு. அந்த அறிவு வந்தாலும் கூட பலனை கொடுக்காமல் இருக்கலாம். அந்த பலன் கொடுப்பதற்கு தான் நிதித்தியாசனங்கிற சாதனை சொல்லப்படுறார். பலன் இல்லைன்னு இந்த ஞானமே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், சில பேர் அபரோக்ஷ ஞானம் கிடைக்காது இந்த வாக்கியத்தில் நான் முடிவு பண்ணிடுறான். அதனால் தெளிவுபடுத்துகிறார் அதெல்லாம். அதாவது என்ன சொல்கிறான்னு சொன்னால், இங்கே முதல் வரியில் அடுத்த வாக்கியம், ஏவம் சதி மகா வாக்கியாத் பரோட்ச ஞானம் ஈரியதே. ரெண்டாவதுல எய்கைன்னு இருக்குது. எய்கைன்னா ரெண்டாவதுல முதல் வார்த்தை. எய்கைன்னா எவர்களால்னு அர்த்தம், பூர்வபக்ஷிகளால். மகா வாக்கியாத் பரோட்ச ஞானம் ஈரியதே, மகா வாக்கியத்திலிருந்து பரோட்ச ஞானம்தான் கிடைக்கும் என்று யார், எய்கி எவர்களால், பூர்வபக்ஷிகள் சொல்கிறார்கள். எவர்கள் சொல்கிறார்கள், பூர்வபக்ஷி சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, மகா வாக்கியாத், மகா வாக்கியத்திலிருந்து அபரோக்ஷ ஞானம்லாம் கிடைக்காது. நீயும் கடவுளும் பிரம்மனும் ஒன்றுங்கிற அறிவெல்லாம் வராது. அதிலிருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிறன்னா, அதுக்கு வேறு ஏதோ சாதனை பண்ணித்தான் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். என்ன சொல்கிறார், அதை சொல்கிறாரு, தேஷாம் விஞ்ஞானம். நம்ம என்ன பார்த்துட்டோம், அபரோக்ஷ ஞானத்தில் தான், மகா வாக்கியத்தில் தான் அபரோக்ஷ ஞானங்கிறதையும் இப்போ பார்த்து முடிச்சிட்டோம். அப்படி இருந்தாலும் அவர்கள் சொன்னால் அந்த அறிவை என்ன சொல்கிறாரு சொன்னால், சாஸ்திர சித்தாந்த தேஷாம் விஞ்ஞானம் ரெண்டாவது வரியில் அவர்களுடைய அறிவு சாஸ்திரங்களினால் முடிவு செய்யப்பட்டது. சோப தேத்தரம், அதாவது அவங்க என்ன பண்ணுறான், அவன் ஒரு இதில் முடிவு செய்யப்பட்ட அந்த அறிவு, அவன் என்ன பண்ணுறான், சில சாஸ்திரங்கள்லாம் செஞ்சு விசாரம் பண்ணி பரோட்ச ஞானம் தான் முடிவு செஞ்சுருக்கான். அந்த அறிவு என்ன செய்தார், ரொம்ப ஜொலிக்குதுங்கிறார். அடுத்த வாரம் சாஸ்திரங்களெல்லாம் முடிவு செய்யப்பட்ட அவர்களுடைய அறிவானது நல்ல உறுதியாக இருக்கான். இந்த வார்த்தை பரோட்ச ஞானத்தை தான் கொடுக்கும்னு சொல்லி அதுக்கு நிறைய லாஜிக்கெல்லாம் சொல்ல போகிறோம் அடுத்த சுலோகத்தில். அது எப்படி பரோட்ச ஞானத்தை கொடுக்கும்னா நம்ம அதை பார்த்து ஆமாம் கரெக்ட் தான் நம்ம தோணும். இப்போ ஒரு கிண்டல் பண்ணுறாரு, அடுத்து அவன் சொல்ல போகிறான், அவனுக்கு கோவம் வந்துடும். கிண்டல் பண்ண உடனே கோவம் வந்து என்ன பண்ண, நான் விளக்கம் சொல்கிறேன் பாருன்னு சொல்லி அழகாக சொல்லுவான். அப்புறம் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவார். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, சோப தேத்தராம், மிகவும் சொலிக்கிறதுப்பாங்கிறார். உன் அறிவை ரொம்ப ரொம்ப சொலிக்குது அப்படிங்கிறார். இதுதான் பரிகாசம் பண்ணுறது. ரொம்ப புத்திசாலியாக இருக்கப்பன்னு என்ன அர்த்தம், ரொம்ப ரொம்ப புத்திசாலின்னு என்ன அர்த்தம், ரொம்ப ரொம்ப முட்டாள்னு அர்த்தம். சொல்கிறோம்ல, சில இடத்துல சொல்லுவாங்க, அப்பா ரொம்ப புத்திசாலிப்பா நீ அப்படின்னு. நான் சொல்கிறேன், வார்த்தை தொனி இருக்கு, ரொம்ப புத்திசாலியாக இருக்காப்பா அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னா புத்திசாலியே இல்லைன்னு அர்த்தம். உடனே அவனுக்கு என்ன வந்துடுது, கோபம் வருது, என்ன நம்ம இப்படி பரிகாசம் பண்ணுறாருன்ட்டு. நீங்கள் சொல்கிறதில் இருக்க நான் லாஜிக்கு சொல்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்ல போகிறான் அவன். அது அடுத்த சுலோகத்தில். இங்கே பரிகாசம் மட்டும் பண்ணுறார். இப்படி நாம் இவ்வளோ தூரம் விளக்கம் சொன்ன பிறகும் கூட அவர்கள் வந்து இந்த வாக்கியத்தில் பரோட்ச ஞானம்தான் கிடைக்கும்னா அவங்க அறிவை என்ன சொல்கிறது. நம்ம எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வாக்கிய விரித்தில் எல்லாத்தையும் போட்டு எல்லாம் டெஸ்ட் பண்ணி இதில் இந்த அர்த்தம் வராது இந்த அர்த்தம் வரும்லாம் சொல்லி விலைக்கு இவ்வளோ தூரம் சொன்ன பிறகும் கூட வராதுன்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏதோ சாதனை பண்ணாதே இந்த ஞானம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நீ சும்மா கிளாஸில் உட்காந்து பாடமெல்லாம் கேட்டால் கிடைக்காது. அதனால் கிளாஸுக்கு நிறைய பேர் வர்றதில்லை. கோயிலுக்கு போனால் கிடச்சிருன்ட்டு போயிடுவாங்க. பஞ்சதீசனே யாராவது வர்றதுக்கு யோசிக்கிறாங்களா இல்லையா, முடியாது, கஷ்டம்தான். இங்கே ஏழெண்ணை மட்டும். அடுத்த சுலோகத்தில் அவன் வந்து கோவம் வந்து அவன் ஒரு லாஜிக் சொல்லுவான், அதுக்கு ஒரு பதில் அழகாக சொல்லுவார். பிறகு அடுத்து ரொம்ப புத்திசாலித்தனமாக கேள்வி வைப்பான், ரொம்ப டெக்னிக்கலாக ஒரு கேள்வி வைப்பான். அது நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அது கொஞ்சம் நல்லா அழகாக விளக்கம் சொல்லுவார். அந்த கேள்வி மறுக்க முடியாத கேள்வியாக இருக்கும். எல்லாம் சொல்லி பிறகு அதுக்கு ஏதாவது சொல்வார், இவர் அழகாக பதில் சொல்லி கொண்டு போவார். இப்படி சொல்லித்தான் புத்தி என்ன பண்ணுறாரு, தீட்டி இதுக்கு மேலே வேறு வழி இல்லை நம்ம ஒத்துக்கிறணும். அப்படி பண்ணுறது பஞ்சதேசியில் வேலையே அதுதான். சுலோகத்துக்கு அர்த்தம் பார்த்தல, எளிமையான சுலோகம் தான்.
ஏவம் சதி மகா வாக்கியாத். ஏவம் சதி, இவ்விதம் இருக்கும் பொழுது, நாம் இப்படிலாம் விசாரம் செய்து இப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணி சொன்ன பிறகும் கூட இந்த ரெண்டாவது வரியில் முதல் வார்த்தை எய்கை எவர்களால் மகா வாக்கியாத் பரோட்ச ஞானம். மகா வாக்கியாத், மகா வாக்கியத்திலிருந்து பரோட்ச ஞானம், பரோட்ச ஞானமே கிடைக்கும் என்று ஈரியதே சொல்லப்படுகின்றதோ. நாம் இவ்வளோ தூரம் விசாரம் பண்ணி சொன்ன பிறகும் கூட இந்த மகா வாக்கியம் அபரோக்ஷ ஞானத்தெல்லாம் கொடுக்காது, பரோட்ச ஞானத்தை கொடுக்கும்னு சொல்லி யார் சொல்கிறாங்களோ தேஷாம் அவர்களுடைய சாஸ்திர சித்தாந்த விஞ்ஞானம்ட்டார். சாஸ்திரங்களினால் முடிவு செய்யப்பட்ட, சித்தாந்தன முடிவு செய்யப்பட்ட விஞ்ஞானம் அறிவு சோபதேதராத் ரொம்ப ஜொலிக்குதுப்பாங்கிறார். அந்த அறிவு ரொம்ப ரொம்ப ஜொலிக்குது அப்படிங்கிறார். அந்த அவர் தவறுங்கிறது சொல்கிறார். அவங்க சொல்கிற கருத்து தவறுங்கிறதுக்காக அதை ஏளனம் செய்கிறார். உடனே பூர்வபட்சிக்கு என்ன வருது? கொஞ்சம் கோபம் வருது. அதனால் அடுத்த ஸ்லோகத்தை கோபத்தை காமிக்கிறான். என்னன்னு பார்க்கலாம். 80 ஆஸ்தாம் சாஸ்திரஸ்ய சித்தாந்தோ யுக்யா வாக்கியாத் பரோக்ஷதீஹி ஸ்வர்காதி வாக்கியவன்னைவம் தசமே வியபிஷாரதக. ஆஸ்தாம் சாஸ்திரஸ்ய சித்தாந்தோ யுக்யா வாக்கியாத் பரோக்ஷதீஹி ஸ்வர்காதி வாக்கியவன்னைவம் தசமே வியபிச்சாரதக. உடனே ஆஸ்தாம் போதும் நிறுத்து அப்படிங்கிறான். இருக்கட்டும், ஆஸ்தாவனை இருக்கட்டும், நிறுத்துங்க அவங்க பேச்சு அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் நம்மளுக்கு புரிகிறதுக்கு அப்படிலாம் எழுதுகிறாரு. எல்லாம் ஒரே தான் எழுதுகிறாரு. பூர்வபட்சி சொல்கிற மாதிரி எழுதுறது யார்? வித்யாரண்யர் தான். ஆஸ்தாம் போதும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நிறுத்துங்க, நான் சொல்கிறேன் பாருங்கங்கிறான். சாஸ்திரஸ்ய சித்தாந்த, நீங்கள் எதை நிறுத்த சொல்கிறேன்? சாஸ்திரத்தில் சொன்ன முடியல அவங்க நிறுத்தி வைங்க, நான் அறிவுபூர்வமாக சொல்கிறேன், முதல்ல கேளுங்க, சாஸ்திரமாக தூக்கி போடுங்கிறான். அதான் நம்ம சாஸ்திரத்தில் கையை பிடிச்சிக்கிட்டு சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதனுடைய போக்கில் தான் போவோம். இந்த பூர்வபக்ஷி கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணி, தர்க்கத்தெல்லாம் யூஸ் பண்ணி அவன் என்ன பண்ணுவான், அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். அதனால் நீங்கள் எல்லா சாஸ்திரத்தெல்லாம் சொல்லி இப்படிலாம் சொல்லியிருக்கு, அப்படி சொல்லியிருக்கு, நிறைய உபனிஷத்துலாம் சொன்னோம். ஏன்னா உபனிஷத்தில் பரோட்ச ஞானம் அப்புறம் சொன்னோமா இல்லையா, அதெல்லாம் தூக்கி போடுங்கிறான். அதெல்லாம் இருக்கட்டும், நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சாஸ்திரஸ்ய சித்தாந்த அதெல்லாம் நிறுத்தி வையுங்கள், இருக்கட்டும், சாஸ்திரத்தில் சொன்ன முடிவையெல்லாம் நிறுத்தி வையுங்கள் சொல்லிவிட்டு அவன் என்ன செய்யணும்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, யுக்தியா, முதல் வேலை ரெண்டாவது யுக்தியா, யுக்தியின் மூலமாக, அனுமானத்தின் மூலமாக நான் நிரூபித்து காமிக்கிறேன் அப்படிங்கிறான். யுக்தியின் மூலமாக நான் ஒன்றை நிரூபிக்கிறேன், நீங்கள் சொல்கிற கருத்து தப்புங்கிறத நான் நிரூபிக்கிறேங்கிறான். எப்படி சொல்கிறான்னா, வாக்தாத் பரோக்ஷ தீஹி, நீ எந்த ஒரு வாக்கியத்தை கேட்டாலும் அந்த வாக்கியத்திலிருந்து பரோட்ச ஞானம்தான் வருமே ஒழிய அபரோக்ஷ ஞானத்துக்கு ஒரு வாக்கியத்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்ட்டான். அபரோக்ஷ ஞானத்துக்கு நீ ஒரு வாக்கியத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. நீ மகா வாக்கியத்துக்கு எங்கே போகிற? பொதுவாக ஒரு வாக்கியமே பரோட்ச ஞானத்துக்கு தான் பயன்படுத்தணுங்கிறான். அதுக்கு உதாரணம் சொற்கலோகத்தை சொல்ல போகிறான். இங்கே நம்ம பார்க்கலாம். பொதுவாக அதாவது இப்போ என் கையில் ஒரு புஸ்தகம் இருக்குது, இந்த புஸ்தகம் இருக்குது, இந்த புஸ்தகம் இருக்குங்கிறதுக்கு நான் ஒரு வார்த்தை என் கையில் புஸ்தகம் இருக்கிறது எல்லாரும் அறிந்து கொள்ளுன்னு சொல்லணுமா? இதுக்கு ஒரு வாக்கியத்தை பயன்படுத்த நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கிற போகிறீங்க. இதுக்கு நான் ஒரு வாக்கியத்தை பயன்படுத்தணுமா? இல்லை பின்னாடி இருக்குது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலைன்னா பின்னாடி ஒரு புஸ்தகம் வச்சுருக்கேன்ப்பான்னு சொல்லலாம். இதை முன்னாடி உங்கள் கண்ணு முன்னாடி இருக்க ஒரு பொருளை இந்த புஸ்தகம் இருக்கிறது எல்லாரும் பார்த்து கொள்ளுங்கள் அப்படி சொல்லணுமா? அது நிறைய தெரியுதே, இதுக்கு எதுக்கு வாக்கியம்? இப்போ இதே நோட்ஸ் எல்லாம் நான் ரூமில் வச்சுருக்கேன், இந்த பஞ்சது நோட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், நான் இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் எழுதி அங்கே வச்சுருக்கேன். ஏன்னா உங்கள் கண்ணு முன்னாடி இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆமாங்க சாமி வச்சுருக்கலாம், நம்ம போய் பார்த்தா பார்க்கலாம்,
அப்போ நாங்கள் போய் பார்த்தா அபரோக்ஷ ஞானம் வந்துடும், அங்கே இருக்குன்னு. இங்கே இருந்துக்கிட்டு இல்லை, அங்கே தெரியாத ஒன்று என்ன சொல்வேன், அங்கே என் பீரோலெலாம் வச்சுருக்கேன், இந்த நோட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் இது பரோட்ச ஞானத்தை கொடுக்குது. நீங்கள் பார்க்கல, கண்ணு முன்னாடி இல்லை, அதுக்கு அந்த வார்த்தையை இதுக்கு பயன்படுத்தணுமா? அப்போ ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது எங்கேயோ இருக்கிற பொருளுக்கு தான் இந்த பரோட்ச ஞானத்தை கொடுக்க பயன்படுத்துவான். வீட்டில் ஒரு பொருள் இருக்குது, கண்ணு முன்னாடி இல்லை, நான் அது வீட்டில் வச்சுருக்கேன், இந்த புஸ்தகம் என் கையில் இருக்கிறது அப்படின்னு சொல்ல வேண்டியதே இல்லையே. இதுக்கு எதுக்கு, இது நேரம் பார்த்தாலே தெரியுது. அபரோக்ஷ ஞானத்திற்கு ஒரு வாக்கியம் தேவையில்லை, அது பிரத்யட்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். கரெக்டு தானே, நியாயமாக தானே சொல்கிறான், தப்பாக சொல்கிறான்? அவன் சொல்ல நியாயமாக தெரியும். அதுக்கு உதாரணம் அவனே சொல்கிறான். அதாவது தூரத்தில் இருக்கிறதத்தான், தூரத்தில் ஒரு பொருள் இருந்தால் அது இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு வாக்கியத்தை பயன்படுத்தணும். கண்ணு முன்னாடி இருக்கிறதுக்கு பயன்படுத்தணுமா? இந்த சேரில் உட்காருன்னு சொல்லலாம், சேர் இருக்கு பாருன்னு சொல்லணுமா? சேரில் உட்காருங்கன்னு சொல்ல, சேர் இருக்கு தெரிஞ்சுக்கன்னு சொல்லணுமா? சொன்னால் என்ன, எனக்கு தெரியாது, எனக்கு கண்ணா இல்லைம்மா. அப்போ கண்ணு முன்னாடி இருக்கக்கூடியதுக்கு போய் நீ எதுக்கு வாக்கியத்தை பயன்படுத்துகிற? பரோட்ச ஞானம் இருக்கிறத தானே சொல்கிறோம். அப்போ ஒரு வாக்கியத்தை பயன்படுத்துகிறதே பரோட்ச ஞானத்தை பயன்படுத்தும். எந்த ஒரு வாக்கியமே பரோட்ச ஞானத்தையும் கொடுக்கும். இது யுக்திபூர்வமாக சரியாக தானே இருக்குது. எதுக்கு ஏற்கனவே கண்ணு முன்னாடி சித்த வஸ்துன்னு சொல்கிறோம் நம்ம, அதுக்கு எதுக்கு அப்போ வாக்கியத்தை பயன்படுத்தணும்? வாக்கியத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையே. எப்பயுமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க வஸ்துக்கு போய் நீ எதுக்கு வாக்கியத்தை பயன்படுத்த வேண்டிய? சித்த வஸ்துன்னு சொன்னால் அந்த வாக்கியம் தேவையில்லை, அது சித்த வஸ்துவாக இல்லை. அதனால் பரோட்ச ஞானம் கிடச்சி அப்புறம் நீ நேராக போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறான். சாதனையெல்லாம் பண்ணி அங்கே போய் அபரோக்ஷ ஞானம் நேராக போய் பார்த்தா தான் கிடைக்கும், வாக்கியத்தில் கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறான். நான் என் ரூமில் அறையில் ஒரு பொருள் வச்சுருக்கேன்னு சொல்கிறேன், நீங்கள் நேராக பார்க்கல, அப்புறம் என்ன பண்ணணும், நேராக போய் ட்ராவல் பண்ணி அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறணும். அப்படித்தான் தெரிஞ்சுக்கிற முடியுமே. அப்போ போனவொன்னா அபரோக்ஷ ஞானம் கிடச்சிருச்சு. அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு வாக்கியமே பரோட்ச ஞானத்தை கொடுக்குமே ஒழிய அபரோக்ஷ ஞானத்தை கொடுக்காது. யுக்திப்படி பார்த்தால் எந்த வாக்கியமும் சொல்லிட்டு உதாரணம் சொர்க்கத்தை அவன் சொல்கிறான். சொர்க்கலோகம் இருக்கிறது என்றது சாஸ்திரத்தை சொல்லியிருக்கா இல்லையா? ஏன் கண்ணு முன்னாடி இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்காக புண்ணிய காரியமெல்லாம் பண்ணி பிறகு ஏதோ யாகமெல்லாம் பண்ணி பிறகு எல்லாம் உடம்பெல்லாம் விட்டு இறந்த பிறகு ட்ராவல் பண்ணி தெரியாது நம்மளுக்கு போய் பார்த்த பிறகு ஆமாம் இருக்குது, இதை சொர்க்கமா அப்படின்னு அப்போத்தான் தெரிஞ்சுக்கிற முடியும். யாருமே சொர்க்கலோகத்தை நேராக பார்த்து இங்கே தெரிஞ்சுக்கிட்டது இல்லை, சாஸ்திரத்தை படித்து நேராக தெரிஞ்சுக்கிறது இல்லை. சாஸ்திரத்தை படித்தா பரோட்ச ஞானம்தான் கிடைக்குது. சொர்க்கம் இருக்குதுன்னு, நரகம் இருக்குங்கிற பரோட்ச ஞானம்தான் கிடைக்குது. நம்ம நரகத்தையும் சேர்த்துக்கிடலாம், ஏன்னா சில பேர் நரகத்துக்கு போகிறாங்க, அதிலெல்லாம் போட்டிருக்கு இப்படிலாம் தண்டனை கிடைக்குன்னு போட்டிருக்கு. யார் பார்த்துருக்கா? பார்க்கல. பரோட்ச ஞானம் அவனை இருக்கும். போகணுன்னு என்ன பண்ணு, பாவம் பண்ணிட்டு போகணும் நரகத்துக்கு. சொர்க்கத்துக்கு போனால் புண்ணியம் பண்ணிட்டு போகணும். நரகத்தை பார்க்க நாசம் வந்தால் என்ன பண்ணணும், நிறைய பாவம் பண்ணிட்டு போகணும். சொர்க்கத்தை பார்க்கணுன்னா புண்ணியம் பண்ணிட்டு போகணும், யாகமெல்லாம் பண்ணிட்டு போகணும். அப்போ இது என்ன சொல்கிறான்னு சொன்னால், அபரோக்ஷ ஞானம் அங்கே போய் பார்த்தாத்தையும் கிடைக்கும். இந்த வாக்கியம் பரோட்ச ஞானத்தையும் கொடுக்குது. அது இருக்குது, பார்க்கலை. அப்போ பொதுவாக நாம் என்ன பண்ணுறோம்னா இதை ஏற்றுக்கிறோம். ஆனால் என்ன சொல்கிறோம் சொன்னால், ஒரு பார்க்காத ஒரு பொருளை நேர இருக்கிறத பிரத்யக்ஷ பிரமாணத்தில் தெரிஞ்சுக்கிறோம். எங்கே இருக்கிற பொருளை ஒரு வாக்கியத்தில் தெரிஞ்சுக்கிட்டு பிறகு நேராக போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இது பொதுவான விதியாக இருக்கிறது. ஆகவே சப்த பிரமாணம், ஒரு சப்த பிரமாணம், ஒரு வாக்கியம் என்பது என்றுமே பரோட்ச ஞானத்தை மட்டுமே கொடுக்கும், அபரோக்ஷ ஞானத்தை கொடுக்காது. நாம் சொல்கிறோம், நீ சொல்கிறது கரெக்டு தான்ப்பா, ஆனால் எல்லா இடத்துலையும் அது பொருந்தாதுப்பாங்கிறோம். பொதுவாக அது கரெக்டு, ஆனால் 100% கரெக்டாக தான் இருந்தால் தான் அதை அந்த ராஜிக்காக சொல்லணும். அது ஒரு இடத்துல மாறிச்சுன்னா அது எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடாது. இதுதான் விதின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு உதாரணம் 10வது மனிதனை போலன்ட்டார். என்ன சொல்லிட்டாரு? 10வது மனிதனை போல். 100% நீ யுக்தி 100% லாஜிக் கரெக்டாக இருந்தால் தான் யுக்தியை பயன்படுத்தணும். நீ உன் யுக்தியில் தோஷம் அதை பயன்படுத்த முடியாது. யுக்தியில் எப்பயுமே தோஷம் வரும், லாஜிக்லாம் பார்த்தீங்கன்னா தோஷம் வரும். ஏற்கனவே நிறையா உதாரணம்லாம் சொல்லி பார்த்துருக்கோம்.
ஒருத்தனுக்கு வந்து 10 அடி தாண்டுற அளவுக்கு சக்தி இருக்குது, 20 அடி தாண்ட வேண்டியிருக்கு. ஒரு 10 அடியை தாண்டி இன்னொரு 10 அடி ஈஸியாக தாண்டிடலாம். அப்போ 20 அடி தாண்டதுக்கு முதல்ல ஒரு 10 அடி தாண்டி பிறகு ஒரு 10 அடி தாண்டி போயிடலாம்னு சொல்லலாம். இது லாஜிக் உண்மை தானே? ஒரு ஸ்டெப் ஒரு தவு பிறகு இன்னொரு தவு போயிடலாம். கிணறு 20 அடி நீளம் இருக்குது, நீ இந்த லாஜிக் அங்கே பயன்படுத்த முடியுமா? இது 20 அடி நீளம், அது 20 அடி நீளம், இந்த லாஜிக்கை பயன்படுத்தி பார்ப்போம். முடியாது, ஏன்னா உள்ளே விழுந்துருவாங்க. அந்த இடத்துல அந்த லாஜிக் பொருந்தாது. அது மாதிரி 100% நீ சொல்கிற லாஜிக் பொருந்தாதுப்பா. 10வது மனிதன் அபரோக்ஷமாக உன் கண் முன்னாடி பிரத்யட்சமாகவே இருக்கின்றான். பிண்டம் இருக்கிறது, உன் கண் முன்னால் இருக்கின்றது, ஆனால் உனக்கு தெரியவில்லையே. அப்பொழுது ஒரு வாக்கியம் தேவை இருக்கிறது. 10வது மனிதன் இருக்கிறான், அவன் சாகவில்லை. இந்த வாக்கியம் உனக்கு முதலில் பரோட்ச ஞானத்தை கொடுத்து பிறகு அபரோக்ஷ ஞானத்தை கொடுக்கிறது. ஆகவே கண் முன்னாடி இருக்கக்கூடிய வாக்கியத்துக்கும் சில வாக்கியம் தேவைப்படுகிறது. அதனால் எல்லா வாக்கியமுமே பரோட்ச ஞானத்தை கொடுப்பதில்லை, சில வாக்கியம் அபரோக்ஷ ஞானத்தையும் கொடுக்கிறது. இதற்கு உதாரணம் 10வது மனிதன் பிரத்யட்சமாக இருந்தாலும் தெரியாமல் இருந்தால் அங்கு வாக்கியம் தேவைப்படுகிறது. நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? நான் ஃபோன் பேசின கதையெல்லாம் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா இல்லையா? ஃபோனை பேசிக்கிட்டே ஃபோனை தேடினேன் ஒரு நாள். ஃபோனை காதில் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே ஃபோனை தேடிக்கிட்டு இருக்கேன். சாமி கூப்பிட்றாரு, வாங்கன்னு ஒருத்தர் கூப்பிட்றாரு. ஏன்னா எப்பயுமே சட்டையை போட்டவொன்னே பையில் எடுத்து வைக்கிற பழக்கம். ஃபோன் வந்துருச்சு, எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன், அவர் கூப்பிட்டாரு. ஃபோன் எடுத்து வைக்கணுமா இல்லையா? அந்த ஞாபகத்தில் தேடி என்ன தேடுறீங்கிறார். இல்லை, ஃபோன் எங்கே வச்சுங்க, அதில் தானே பேசிக்கிட்டு இருக்கேங்கிறாரு. அப்போ இது அபரோக்ஷ ஞானத்துக்கு ஒரு வாக்கியம் தேவையில்லை, ஃபோனில் தானே பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும் போது தெரியாமல் இருக்கும்போது அப்போ ஒரு வாக்கியம் தேவை இருக்குது. இது என்ன பண்ணுது, அபரோக்ஷ ஞானத்தை கொடுத்துச்சா இல்லையா? கழுத்தில் செயின் இருக்கும், பின்னாடி விழுந்துருக்கு, இப்படியே பார்ப்போம், தெரியாது. எங்கே தெரியும் செயினை தெரியும், கழுத்தில் நம்மளுக்கு தெரியும், எடுத்து நிற்கிறவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுவான், கழுத்தில் தான் பாரு, ஆமாம் அப்படிமா பாரு. பின்பக்கம் போயிடுச்சுன்னா சில தெரியாது. அப்படி தேடிக்கிட்டு இருக்கவங்களாம் உண்டு. இல்லைன்னு பஸ்ஸில் போயிட்டு வந்து விசுக்குன்னு பார்த்தா கழுத்தில் செயின் இருக்காது, பார்த்தா பின்பக்கம் போயிருக்கோம். அந்த மாதிரி கண் முன்னாடி இருக்கிறது சில நேரங்கள் தெரியாமல் போய்விடும் பொழுது ஒரு வாக்கியம் தேவைப்படுகிறது உனக்கு அபரோக்ஷ ஞானத்தை கொடுப்பதற்கு. இந்த 10வது மனிதன் விஷயத்தில் இந்த வாக்கியமே உனக்கு அபரோக்ஷ ஞானத்தை கொடுக்கிறது. எல்லா வாக்கியமும் அப்படி இல்லை, இந்த உதாரணத்தை போலங்கிறார். அதனால் என்ன சொல்கிறார், அவன் என்ன சொல்கிறான், ஆஸ்தாம் சாஸ்திரஜ்ய சித்தாந்த யுக்தியா வாக்கியாத் பரோட்சத்தின்னு முதல் வார்த்தை சொல்லிட்டான். உன்னுடைய சித்தாந்தத்தெல்லாம் தூக்கி வச்சுட்டு நான் சொல்கிற இந்த யுக்தியை பயன்படுத்தி சொல்கிறேன்னு சொல்லி அதுக்கு உதாரணமாக சொல்கிறான். 2வது முதல் வாக்கியம் சொர்க்காதி வாக்கியவத்து நான் ஏவம். அவன் சொல்கிற உதாரணம் என்ன, சொர்க்கலோகம், சொர்க்கம் முதலிய வாக்கியத்தை போல். அவன் என்ன சொல்கிறான், சொர்க்கம் முதலியதெல்லாம் அப்படித்தான் இருக்குது, பரோட்ச ஞானத்தை கொடுக்குது அப்படின்னு நீ சொன்னால் ந ஏவம் டன், அது கிடையாதுப்பா, வேறு விஷயமெல்லாம் இருக்குன்னு சொல்லி இவர் என்ன தசமே வியபிச்சாரதகன்டர். 10வது மனிதன் விஷயத்தில் அது தப்பாகி விடுகிறது. வியபிச்சாரது என்ன, தப்பாகி விடுகிறது, உன்னுடைய காரணம் தவறாகி விடுகிறது. இந்த பசுவுக்கு லட்சணம் சொல்கிறாங்க ஒருத்தர், 4 கால் உள்ளது பசுன்னு சொல்ல முடியுமா? எத்தனையோ மிருகங்கள் இருக்குது, அதுக்குன்னு தாடை ஒன்று சொல்லுவாங்க, அது ஒன்றுக்கு மட்டும்தான் இருக்கும், அதுக்கு மட்டும் இருக்க லட்சணத்தை சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். 4 கால் இருக்குது, 2 கொம்பு இருக்குன்னு பசுவுக்கு லட்சணம் சொல்ல முடியுமா? இன்னொருதுக்கு பொருந்திடும். அப்போ நீ ஒரு லட்சணம் சொன்னேன்னா அதுக்கு 100% பொருந்தணும். 100% பொருந்தாடதை நீ லட்சணமாக சொல்ல முடியாது. நீ என்ன சொல்கிற, நீ யுக்திப்படி சொல்கிற லட்சணம் சில இடத்துல பொருந்தாமல் போகுது, எல்லா இடத்துலையும் அது பொருந்தாது, ஒரு சில இடத்துல பொருந்தும், எல்லா இடத்துலையும் பொருந்தாது. அப்போ 4 கால் உள்ளது பசுன்னா பொருந்தும், பசுமாடுக்கும் பொருந்தும், ஆனால் வேறு எதுக்கும் பொருந்துமா இல்லையா? அப்போ இதுக்கு எப்படி லட்சணமாக சொல்ல முடியும்? அது மாதிரி சொல்கிறார். 2 காலில் மனுஷன் நடக்கிறது மனுஷன்னு சொன்னால் குரங்கு கூடவே 2 காலில் நடக்குது, அப்போ சொல்ல முடியுமா? வால் இல்லாத 2 கால் நடக்கிறவன்னு சொல்லணும். ஒரு சொல்கிறா இருந்தால் அப்படியெல்லாம் சில லட்சணம் கரெக்டாக சொல்லணும், அதுக்கு மட்டும் பொருந்தணும். இல்லாட்டி வேறு எதுக்கு பொருந்தா சொன்னால் 100% பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நீ சொல்கிற வாக்கியம் 10வது மனிதன் விஷயத்தில் அபரோக்ஷ ஞானத்தை கொடுத்துள்ளது. இந்த வாக்கியமே
அபரோக்ஷ ஞானத்தையும் கொடுத்துள்ளது. ஆகவே நீ சொல்லும் யுக்தி அனுமானம் என்பது தவறாகிவிடும். அடுத்த ஸ்லோகத்துலேயும் ஒரு உதாரணத்தை சொல்லி பரிகாசம் பண்ணுறார். இதை அவன் கரெக்டாக கேட்டான். இவன் பதில் சொன்னோன்னு அதுக்கு ஒரு பதிலை சொல்லிட்டார். நீ என்ன பண்ணுறாருன்னா திருப்பி ஒரு ஏளனம் பண்ணுறார். அது நம்ம லௌகிக விளக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தை சொல்லி ஏளனம் பண்ண போகிறாரு. அது என்ன செய்யறதுன்னா ஏளனம் பண்ணுவார்னா, நீ இருக்க அறிவையும் கெடுத்துட்டு போகிறப்பாம்பார், முதலுக்கே மோசம் பண்ணுறேன்பார். அதாவது ஒருத்தர் டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பண்ண போகிறாரு ஒரு நோயை குணமாக்குறதுக்கு. அந்த நோயும் குணமாக இன்னொரு நோயும் சேர்ந்து வந்தால் எப்படி இருக்கும்? அது மாதிரி இது இருக்கிற அறிவையும் போயிடுது, உனக்கு இருக்கிற ஒரு அறிவையும் போயிடுதுன்னு சொல்லி ஏளனம் அடுத்த ஸ்லோகத்தில் ஏளனம் பண்ண போகிறாரு. அதை அங்கே பார்க்கலாம். இருக்கிறக்கூடிய நிலையும் அறிவை மோசம் பண்ண விடுதுன்னு அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போகிறார். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் பிறகு கிரிட்டிக்கலாக ஒரு கேள்வி கேட்பான், ரொம்ப புத்திசாலித்தனமாக கேட்பான். அதுக்கு அழகாக போய் சொல்வார், பார்க்கலாம். ஆஸ்தாம் சாஸ்திரஸ்ய சித்தாந்தோ. ஆஸ்தாம் சாஸ்திரஸ்ய சித்தாந்த. சாஸ்திரஸ்யனா சாஸ்திரத்தினுடைய முடிவெல்லாம், சித்தாந்த முடிவெல்லாம் ஆஸ்தாம் இருக்கட்டும்ங்கிறான். அவன் சாஸ்திர முடிவெல்லாம் இருக்கட்டும், தூக்கி வச்சிருங்கன்னு அவன் சொல்கிறான். சொல்லிவிட்டு உதாரணம் சொல்கிறான். யுக்தியா அதுக்கு அடுத்து ரெண்டாவது வரியை பார்க்கணும். ஸ்வர்க்காதி வாக்கியவத்து, ஸ்வர்க்கம் முதலிய வாக்கியத்தை போல. பிறகு முதல் வரி ரெண்டாவது வாக்கியம் எடுத்துக்கு. யுக்தியா, யுக்தியின் மூலமாக பார்த்தால், வாக்கியாத் எந்த ஒரு வாக்கியத்தில் இருந்தும் பரோக்ஷ தீகி பரோக்ஷ ஞானம்தான் ஏற்படும் என்றால், அவன் என்ன சொல்கிறான்? முதல்ல நீங்கள் சொன்ன சாஸ்திர அறிவெல்லாம் தூக்கி வச்சுருங்க, அதெல்லாம் இருக்கட்டும். யுக்திப்படி பார்த்தா சொர்க்கம் முதலிய உள்ள சாஸ்திர வாக்கியங்கள்லாம் பார்த்தோம்னு சொன்னால், யுக்திப்படி பார்த்தோம் சொன்னால் பரோட்ச ஞானம்தான் கிடைக்கும் அப்படின்னு நீ சொன்னேன்னா, இவர் என்ன சொல்கிறாரு? ந ஏவம், அதாவது சொர்க்காதி வாக்கியாத் ந ஏவம் இருக்கு. ந ஏவம்னு என்ன அர்த்தம்? அவ்விதம் கிடையாது, நீ சொல்கிறதுனா பொருந்தாது. ஏன் பொருந்தாதுன்னா, தசமே, தசமேனா 10வது மனிதன், வியபிச்சாரத தவறாகி விடுகின்றது. 10வது மனிதன் விஷயத்தை போல தவறாகி விடுகிறது. இங்கே விளக்கமெல்லாம் சொல்லலை, ஏன்னா 10வது மனிதன் விஷயத்தை பல சுலோகங்களை விளக்கிட்டார். 10வது மனிதன் இருக்கிறான் என்பது அபரோக்ஷ ஞானம் வாக்கியத்திலிருந்தான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டார். அதனால் என்ன, ஒரே வார்த்தை தசமேட்டார். அது எங்கே பொருந்தாது? நான் ஏவம் அதெல்லாம் கிடையாதுப்பா. தசம் எப்படி? 10வது மனிதனை போல வியபிச்சாரத தவறாகி விடுகிறது. 10வது மனிதன் விஷயத்தில் நீ சொல்வது எப்படி தவறோ அப்படி தவறாகிவிடும். நீ சொற்கலோகத்தை சொல்லலாம், இந்த உதாரணத்தில் அது பொருந்தாது அப்படி சொல்லி முடிக்கிறார் அவர். அதனால் இவன் அனுமானத்தினால அவனை நிலைநாட்டுன்னு சொன்னான், அந்த அனுமானம் இந்த இடத்துல பொருந்தாது, இங்கே தவறாகி போகுதுன்னு சொல்லி 10வது மனிதன் உதாரணத்தை சொல்லி தப்புன்னு சொல்கிறாரு. அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போகிறார்? இன்னொரு ஸ்லோகத்தை சொல்லி பரிகாசம் பண்ண போகிறாரு. அதை படிக்கலாம். 81. ஸ்வதோ பரோக்ஷ ஜீவஸ்ய பிரம்மத்வபிவாஞ்சதக நஸ்யே சித்தா பரோக்ஷத்வம் இதி யுக்திர் மகத்யஹோ. ஸ்வதோ பரோக்ஷ ஜீவஸ்ய பிரம்மத்வபிவாஞ்சதக நஸ்யே சித்தா பரோக்ஷத்வம் இதி யுக்திர் மகத்யஹோ. சென்ற ஸ்லோகத்தில் ஒரு 10வது மனிதனை போலன்னு சொல்லி அதை நிரூபணம். இவன் என்ன சொல்கிறான் இங்கே? அதாவது நீ உன் யுக்திப்படி பார்த்தா இருக்கிற அபரோக்ஷ ஞானமும் போய்விடும் அப்படின்னு சொல்லி அந்த சுதி செய்கிறது போல் கடைசியில் ஒரு வார்த்தையை சொல்லி நிந்தனை செய்கிறார். இந்த 2வது வரியில் கடைசி வார்த்தை ஒரு வார்த்தை இருக்குது, யுக்தி அகோ மகத்து. அப்பா அவனுடைய அறிவு ரொம்ப பெரியதுங்கிறார். அகோன்னு ஐயோ, மகத் பெரியது, யுக்தி உங்கள் ஐயோ உன்னுடைய பெருசு, அறிவு ரொம்ப பெருசுப்பா அப்படிங்கிறார். அதாவது இங்கே என்ன கருத்து சொல்கிறாருன்னா, ஜீவன் நான் இருக்கிறேன் என்பது, நான் ஜீவனாக இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்பதை, அல்லது நான் ஜீவன் என்பது யாரும் சொல்லிக் கொடுத்து தெரிய வேண்டியதில்லை. நான் இங்கே இருக்கேன், நான் ஜீவனாக இருக்கேங்கிறது யாராக சொல்லிக் கொடுக்கணுமா?
நம்மளுக்கு யாரும் சொல்லி கொடுக்க வேண்டிய இது அபரோக்ஷமாக இருக்கா இல்லையா? நான் இருக்கிறேங்கிறது, நான் ஜீவனாக இருக்கேங்கிறது, என்னவா இருக்கிறேன், நான் இருக்கிறேங்கிறது பொதுவாக என்ன இருக்குது, எல்லாருக்குமே அபரோக்ஷமாக தான் இருக்குது. நான் எங்கேயோ இருக்கேன்னு சொல்லுவோம்மா? சொல்ல மாட்டான். என் இருக்கேன் இந்த இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவான். இல்லை நான் இங்கே விட்டு நான் இங்கே எங்கே இருக்கேன்னா இங்கே இருக்கேன்னு சொல்லுவான். நான் மெட்ராஸில் இருக்கு இங்கே இருக்குன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டான். பரோட்சமாக இருக்கேன்னு சொல்லுவோமா? சொல்லவே மாட்டான். இது சித்தாந்தம். இது எப்பயுமே ஒரு இயல்பாக தெரிஞ்ச ஒரு விஷயம். நான் இருப்பது எனக்கு தெரியலைன்னு யாராவது சொல்லுவோமா? அவன் இருக்கிறது தெரியல, இது இருக்குது, நான் இருக்கிறது எனக்கே தெரியல சொன்னேன்னு அர்த்தம், அவருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் இருக்கிறது எனக்கே தெரியல யாரும் சொல்ல மாட்டாங்க. பிரம்மன் இருக்கிறது தெரியலைன்னு சொல்லுவான். பிரம்மன் இருக்கிறது எனக்கு தெரியலை, கடவுள் இருக்கிறது தெரியலை அப்படின்னு சொல்ல முடியும். நான் இருக்கிறது தெரியலன்னு யாராவது சொல்ல முடியுமான்னா ஒரு காலம் சொல்ல முடியும். செல்ஃப் எவிடென்ட். அதாவது நீ உன் யுக்தியை பயன்படுத்தினேன்னு சொன்னால், நீ உன் புத்திசாலத்தையை பயன்படுத்தினேன்னா ஜீவன் இல்லாமல் போயிடுவேங்கிற. நீ இருக்கிற ஜீவன் இல்லாமல் போயிடுவான். உன் முக்திப்படியே நான் நிரூபிக்கிறேங்கிறார். என்ன பண்ணுறாரு? நீ உன் யுக்தியை பயன்படுத்தி சொன்னேன்னா நான் எப்பயுமே அபரோட்சமாக இருக்கிற ஜீவன் இருக்கிறேங்கிறது இல்லாமல் போயிடும். உன் யுக்திப்படி நான் இல்லாமல் போகிறது நிரூபிக்கிறேங்கிறார். ஜீவனே இல்லாமல் போயிடுவான்ப்பாங்கிறார். இந்த செவிலண்ட் நம்ம பிரம்மனவே என்ன ஆக்க நினைக்கிறோம், நம்மளாக்கி செல்ஃப் எவிடென்ட் ஆகி பிரம்மனாகவே இருக்கிறேன்னு சொல்ல நினைக்கிறோம். நீ சொல்கிற யுக்தி இப்போ இருக்கிற ஜீவன் ஓடி போயிடுவாங்கிறார். உன் யுக்திப்படி பார்த்தா அவனும் ஓடி போய் விடுவான்ங்கிறார். அதாவது ஒருத்தன் வைராக்கியத்தோட யோகியாக உட்காந்துருக்கார், யோகியாக இருக்கார். ஒருத்தன் ரொம்ப போகியாக இருக்கான். அவன் என்ன நினைக்கிறான், அவன் யோகிட்ட போய் நம்மளும் சேர்ந்து நம்மளும் யோகியான்னு போகிறான். இவன் போய் என்ன பண்ணுறான், அவரை போகியாக மாற்றி விட்டுறான். இது என்ன பண்ணுறது? இவன் போய் அவனோட சேர்ந்து இவன் அவனை சில பேர் அப்படித்தான் திருத்தலாம்னு இவன் போவான். அப்புறம் இவன் ஒரு மாதிரி ஆயிடுவான். அவனை திருத்தலாம் நான் வந்தால் நான் அவன் மயம் ஆயிட்டேன் அப்படிம்பா. அது மாதிரி ஏற்கனவே அபரோக்ஷமாக இருக்கிறவனை ஜீவனை நீ தர்க்கத்தை பயன்படுத்தி அவனே இல்லாமல் ஆக்கிடுவாப்பாங்கிறார். உன் தர்க்கப்படி பார்த்தா அவனே இல்லாமல் போயிடுவான். அதனால் உன் தர்க்கமெல்லாம் இங்கே ஒன்றும் பயன்படாத அந்த புத்தியை நான் என்னன்னு சொல்கிறது அப்படின்னு கேட்குறாரு. அவர் எப்படி சொல்கிறாருன்னா ஸ்வதகன்னா ஏற்கனவே இயல்பாக சுயமாகவே அபரோக்ஷ ஜீவசிய நான் ஜீவனாக இருக்கேங்கிறது அபரோக்ஷமாக விளங்கிக்கிட்டு இருக்கு. இதுக்கு போய் யாரும் சாஸ்திரம் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. இது இயல்பாகவே அபரோக்ஷமாக விளங்கிக்கிட்டு இருக்குது. நான்கிறது தூரத்துலலாம் இல்லை, பக்கத்தில் நம்ம இருக்கிறேங்கிறது எல்லாருமே தெரியுது. நான் தூரத்தில் இருக்கேன்னு யாருமே நினைக்கிறது இல்லை. பிரம்மனும் ஈஸ்வரன் வேணால் தூரத்தில் நினைக்கிறான். நான் இருக்கிறது தூரத்தில் யாருமே நினைக்கிறதே இல்லை. இருக்குது, யாரும் சொல்ல மாட்டோம். இயற்கையாகவே அபரோக்ஷமாக இருக்கின்ற ஜீவனுக்கு முதல் வரியில் ரெண்டாவது வார்த்தை. முதல் வரி ஸ்வதக அபரோக்ஷ ஜீவசிய, அதாவது இயல்பாகவே சுயமாகவே ஜீவனாக பிரத்யட்சமாக இருக்கின்ற ஒரு ஜீவனுக்கு பிரம்மத்துவ அபிவாஞ்சத, அதாவது பிரம்மத்தன்மை வேண்டுமென்று நினைப்பவனுக்கு பிரம்மனாக புரிந்து கொள்ளணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நாம் ஜீவத்தன்மையோடு இருக்கோம். ஆனால் என்ன நினைக்கிறோம், நாம் பிரம்மனாக இருக்கிறேன் என்பதை புரிஞ்சுக்கொள்ளும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறவனை போய் நீ என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நான் அபரோக்ஷமாக இருக்கேன், அதே நேரத்தில் பிரம்மனாக இருக்குன்னு புரிஞ்சுக்கொள்ள விரும்புகிறோம். பூர்வபக்ஷி கூட அப்படி அவன் என்ன நினைக்கிறான், எங்கேயோ போய் பிரம்மனை தெரிஞ்சுக்கணும்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் பிரம்மனாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது எல்லாருக்கும் இயல்பு. ஆனால் உன் கருத்துப்படி பார்த்தா என்ன வருதுன்னு சொல்கிறாருன்னா, நஸ்யே சித்த அபரோக்ஷத்துவம், ஏற்கனவே முயற்சி இல்லாமல் சித்தமாக இருக்கின்ற ஜீவனுடைய அபரோக்ஷத்துவமும் போய்விடும்ங்கிறார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். அது போய்விடும். வாக்கியத்தின் மூலமாக பிரம்மனை பற்றிய பரோட்ச ஞானம்தான் கிடைக்கும்னு சொன்னால், நீ பிரம்மனை ஐக்கியப்படுத்தும் பொழுது என்னாகும், பிரம்மன் வாக்கியத்தில் பிரம்மன் பரோட்ச ஞானம் சொல்லிட்ட, நீ என்ன பண்ணுற, ரெண்டையும் ஐக்கியப்படுத்திடுற. பிரம்மன் ஜீவன் ஒன்று சேர்ந்து அங்கமாக இருக்கேன் அப்படின்னு ஐக்கியப்படுத்திட்டேன்னா பரோட்சம். அப்போ எங்கே இருக்கார் கடவுள், எங்கே, அப்போ நான் எங்கே இருப்பேன், உன் யுக்திப்படி பார்த்தா நான் இங்கே இல்லை, நானும் எங்கேயோ போயிடுவேன். உன் யுக்தி இப்படி வச்சுக்கிறோமே, உன் லாஜிக் இப்படியே வச்சுக்கிறோமே. ஐக்கியக்கு படம் நீ சொல்கிற அவன் என்ன சொல்ல வேறு மாதிரி ஐக்கியம்லாம் படுத்தினான்.
ஐக்கியத்தை ஒத்துக்கிறான். ஆனால் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறான். நீ ஐக்கியப்படுத்திட்டாலே நீ இருக்கிறவனே இல்லாமல் போயிடுவனே. ஏன்னா அது எங்கே இருக்குது? அது பரோட்சமாக இருக்குன்னு நீ சொல்லிட்ட. அப்போ நானும் பரோட்சமாயிருவனே. தத்துவமசிங்கிற வார்த்தை வந்து பரோட்ச ஞானத்தை கொடுக்கும்னா அப்போ நானும் இருக்கிறவனே பரோட்சம் தானே. அப்போ நான் பரோட்சம் என்ன? இருக்கிறவனு இல்லாமல் போயிடும். என்னையவே நான் தேடி அலையணும். இருக்கிற ஜீவனி இல்லாமல் ஆக்கிறிய. அப்போ புத்தி என்னென்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஏளனம் பண்ணுறார். அகோ மகத் யுக்திகி, உன்னுடைய இந்த பெரிய யுக்தியை நான் என்னவென்றெல்லாம் சொல்வது. அதாவது நீ ஒரு வாக்கியத்தை பயன்படுத்தி பரோட்ச ஞானம் கிடைக்குன்னு சொல்கிற. அப்படி அதே வாக்கியத்தை பயன்படுத்தி பரோட்ச ஞானம் கிடைக்கும்னு சொன்னால், பிரம்மன் எங்கேயோ இருக்குன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், அந்த பரோட்ச ஞானத்தை வச்சுக்கிட்டேன்னு சொன்னால் ஐக்கியப்படுத்தும் போது அப்போ நானும் பரோட்சம் ஆயிடுவேனா இல்லையா? கரெக்டாக புரியுதா சொல்கிறது? அப்போ இவர் லாஜிக் பயன்படுத்தி என்ன பண்ணுறார்? ஜீவனை இல்லாமல் ஆக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட அறிவை என்னப்பா சொல்கிறது? நீ உன் யுக்தியை பயன்படுத்தினா நானே இல்லாமல் போயிடுவேனுங்கிறார். இதுக்கு அடுத்த சுலோகத்தில் ஒரு உதாரணம் சொல்ல போகிறார். வட்டிக்கு கொடுத்து முதல் இல்லாமல் போனது மாதிரி. வட்டிக்கு ஆசைப்பட்டு அதை அந்த காலத்தில் வட்டி கொடுத்துருக்காங்க. அது சொல்கிறார், வட்டியே சொல்கிறார். பணத்துக்கு ஆசைப்பட்டு நிறைய வட்டிக்கு ஆசைப்பட்டானாம். பிறகு முதலும் போயிடுச்சான். அதை அடுத்த சுலோகத்தில் சொல்ல போகிறார். அது மாதிரி ஆகுது. இங்கே என்ன சொல்கிற? ஏளனம் பண்ணுறார். அகோ மகத் யுக்தி, இப்படிப்பட்ட யுக்தியை என்னவென்று சொல்வது. எளிமையான சுலோகம் தான் இது. ஸ்லோகத்துக்கு மட்டும் அர்த்தத்தை பார்த்துடலாம் ஒரு 5 நிமிஷம். ஸ்வதக, இயற்கையாகவே, சுபாவமாகவே, அபரோக்ஷமாக இருக்கின்ற ஜீவசிய, ஜீவனுக்கு இயல்பாகவே சுபாவமாகவே நான் இருக்கிறேன் என்பது அபரோக்ஷமாக எல்லாத்துக்கும் இருக்கின்ற ஜீவனுக்கு பிரம்மத்துவம், பிரம்மத்தன்மை, அபிவாஞ்சத, அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம இருக்கோம், ஆனால் பிரம்மத்தன்மை இல்லைன்னு நினைக்கிறோம். அது வேணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். பிரம்மத்தன்மை ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நான் இருக்கேங்கிறது இருக்குது. நான் பிரம்மனாக இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் பிரம்மனாக ஆக வேணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நினச்சிட்டு நீ சொல்ல லாஜிக் படி பார்த்தா இருக்கிறது ஓடி போயிருங்கிறார். அதை சொல்கிறார். அபிவாஞ்சத, வேண்டுமென்று நினைப்பவனுக்கு, பிரம்மத்துவம் அபிவாஞ்சதக, பிரம்மத்தன்மை வேண்டுமென்று நினைப்பவனுக்கு, சித்தக, ஏற்கனவே சித்தமாக இருக்கின்ற அபரோக்ஷத்துவம், ஜீவனுடைய அபரோக்ஷத்தன்மை, ஜீவனாக நான் இருக்கின்றேன் என்ற தன்மையானது நஷ்யேத், இழக்கப்பட்டுவிடும், அதுவும் போய்விடும். இதி என்கின்ற, நஷ்யேத்னா முதல் வார்த்தை, இது என்கின்ற மகத் யுக்திகி, இந்த மேலான யுக்தியை, உன்னுடைய இந்த மேலான அறிவை அகோ என்னவென்று சொல்வது. இப்படிப்பட்டவன் பெரிய புத்தியெல்லாம் என்னப்பா சொல்கிறதுங்கிறார். நீ உன் யுக்திப்படி போனால் ஜீவனே இல்லாமல் போயிடுவாங்கிறார். ஜீவனே ஓடி போயிடுவான். நீ அவனையும் தேடி அலையணும். எப்படி பிரம்மன் இருக்கிறது பரோட்ச ஞானத்தை கொடுத்து போய் தேடி பார்த்தாத்தேன் சொர்க்கத்துக்கு நேராக போய் பார்க்கணும்னு சொன்னது மாதிரி பிரம்மனை நீ தேடி அடையணும்னு சொல்கிறையே, அப்போ உன்னையும் நீ தேடித்தான் அடையணும். ஏன்னா மகா வாக்கியம் வந்து ஒன்றுன்னு சொல்லி பிடிச்சா இல்லையா? அவள் சொல்லும் பொழுது நீ இதையும் தேடித்தான் அலைய வேண்டிய வரும். ஆகவே யுக்திப்படி பார்த்தா அது சரி வராதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போகிறான்னு சொன்னால், லௌகிய உதாரணத்தை சொல்லி, அந்த உதாரணமே நீ சொல்கிறது வந்து நம்மளை நிரூபிக்க லௌகிய உதாரணத்தை சொல்லுவோம். நீ சொல்கிறதுக்கு லௌகிய உதாரணத்துக்கு பொருத்தம், உன் உதாரணத்தை அதுக்கு சொல்லலாம்ப்பாங்கிறார். வட்டி கொடுக்குற உதாரணத்தை சொல்ல அதுக்கு நிரூபிச்சிட்டேங்கிறார். அதை இந்த உலக வழக்கில் ஒரு வாக்கியத்தை நிரூபிச்சிட்டேன்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.